Hello friends, welcome back to Seshka Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஈஸியான ஹெல்த்தியான லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். சீக்கிரமா செய்யணும். அதே சமயத்துல நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல இருக்கணும்னா கண்டிப்பா இந்த டிஷ் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நாம உளுந்த பருப்பையும் ராஜ்மாவையும் தண்ணி போட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாயில பட்டர் சேர்த்துக்கலாம். இதுல பிரிஞ்சி இலை, ஏலக்காய் பொடி, அரைச்ச ஆனியன் பேஸ்ட்டு, ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அரைச்ச தக்காளி விழுதியை நாம் இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாய்த்தூள், சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். நாம் ஏற்கனவே ஊற வச்சுருந்த ராஜ்மாவையும் உளுந்தையும் வேக வச்சுட்டு லேசாக மசிச்சுட்டு அதையும் நாம் இப்போ இந்த கிரேவியோட சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு கொஞ்சம் லேசாக கொதி வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் கறி துண்டலை நம்ம நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கஸ்தூரி மேத்தி நல்லா தூவி விட்டுடலாம். உங்களுக்கு கறித்துண்டு இல்லைன்னா கொட்டாங்குச்சி கூட நீங்கள் வச்சுட்டு அடுப்பில் வச்சுட்டு நல்லா எரிய வச்சுட்டு அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பட்டரும் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு நாம் இறக்கிடலாம். டேஸ்டியான தால் மக்கானி ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு நாம் ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் பேனில் பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய் போட்டுட்டு இது நல்லா பொரிய விட்டுடலாம். பொரிஞ்சதும் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது நாம் வேக வச்சுருக்க பாஸ்மதி ரைஸில் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இப்படி இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட இதே மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே மாதிரி தாளித்து நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான லஞ்ச் காம்போ இது. கூட நாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாலக் சப்பாத்தி பண்ணியிருந்தேன். இந்த லஞ்ச் காம்போ ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.